வணக்கம். வணக்கம். இந்த 2026 தேர்தலில் நேற்று ஒரு முக்கியமான நாள். திமுக கூட்டணிக்கு வந்திருக்காங்க. இப்போ தேமுதிக வந்த பிறகு திமுகவுடைய கணக்குகள் எப்படி மாறி இருக்கு? அரித்மெட்டிக்காக அவங்க என்னென்ன விஷயங்களை சேஞ்ச் பண்ணுறாங்க? கெமிஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கடந்த முறை திமுக கூட்டணியில் 2021 வட மாவட்டங்களில் கொஞ்சம் தொகுதிகளை எனக்கு கிட்டத்தட்ட 11-12 தொகுதிகளை இருந்தாங்க. அதுக்கு உள்ளே இருக்கிறவங்க ஒரு தலைவர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா, மேபி நாங்கள் 2019 ஐஜேகே இருந்தது. ஐஜேகே இந்த நான் ஒன்னியர் ஓபிசி ஓட்டை கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த அணி இருந்த அந்த கட்சி 2021 நம்ம கூட இருந்ததுன்னா மேபி மதுராந்தகம், அப்புறம் கள்ளக்குறிச்சி, இது போன்ற பகுதிகளில் கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்ற ஃபீல்ஸு. இப்போ தேமுதிக வந்ததால் அந்த நான் ஒன்னியர் ஓபிசி கன்சாலிடேஷன் பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இது வட மாவட்டத்தை பொறுத்தவரை போலரைசேஷனே 10% வச்சு தான் இருக்கும். இப்போ ஆல்தோ எடப்பாடி ஓப்பனாக அது சொல்லாட்டியும் அதிமுகவும் பாமகவும் ஒன்றா வந்தாலே 10% இவங்க இந்த அணி ஆட்சிக்கு கொடுப்பாங்க அப்படின்ற எண்ணம் பர்செப்ஷன் இது வந்துடும். அப்போ இந்த திமுக அணியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் நீங்கள் கிராமங்கள் போகும்போது 10% உங்களுக்கு வேண்டான்னு இந்த அணிக்கு ஓட்டு போடணும். திமுகவுக்கு வந்த ஓட்டில் 10% வேண்டாம், 10% இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஓட்டர்ஸ் இங்கே போட்டிருக்காங்க. அந்த போலரைசேஷன் இன்னும் கொஞ்சம் இருக்கும். இவங்களோட ப்ரெசன்ஸ் அதுக்கு இன்னும் ஃபர்தராக ஆட் ஆகும். தேமுதிக அதுக்கு கூடுதலான கூட்டணியை இன்னும் சில சமூகங்களை கொண்டு வரலாம். 10% நமக்கு அது அவங்க ஜாதி வாரி கணக்கு நடத்தாமல் கொடுக்கக்கூடாது. 10%ன்றது அது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்ற அந்த ஒரு நரேட்டிவ் இவங்க எடுப்பாங்க. அது இன்னும் ஃபர்தராக ஆட் ஆகும். ஓகே. இப்போ வட மாவட்டங்களில் விஜயகாந்த் இருந்தப்ப ஒரு செல்வாக்கு இருந்தது இல்லை, வன்னியர்களே பெரும்பாலும் தேமுதிக ஓட்டு போட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு தேமுதிகவோட ஸ்டேட்டஸ்னால் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அவங்களுடைய கோர் ஓட்டஸாக யாரெல்லாம் இருக்காங்க? இல்லை, வட மாவட்டத்தை பொறுத்தவரை விழுப்புரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு இருக்குது, கள்ளக்குறிச்சியில் ஓட்டு இருக்குது, கடலூரில் கொஞ்சம் நல்லாவே ஓட்டு இருக்குது. இந்த 3 டிஸ்ட்ரிக்ஸில் ஓரளவுக்கு இருக்குது. மற்ற பகுதியில் ஒரு தொகுதிக்கு 1000-2000 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்க பிரச்சாரத்தில் இந்த இஷ்யூவை முன்னெடுத்து போனோன்னா இங்கே ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். ப்ளஸ் திமுக எதிர்பார்ப்புன்னா சேலம் தருமபுரியிலையும் கொஞ்சம் இவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. எனக்கு இவங்க சேலம் தருமபுரியில் இவங்களுக்கு ஓட்டு இருக்கான்றது பெரிய சந்தேகம்தான் இருக்குது. பட் அங்கேயும் இவங்க அந்த இஷ்யூ எடுத்து எப்படி கேம்பெயின் பண்ணுறாங்கன்றது ஒரு பெரிய விஷயம். சமூக ரீதியாக யாருடைய ஆதரவு இருக்குன்னு கேட்குறேன். இது இப்போ ஒரு நாயக்கர் கம்யூனிட்டியோட ஃபேஸாக இவங்க வராங்க. பட் அதை தாண்டி இவங்க ஒரு 1 இயர் அல்லாத ஓபிசிஸ்க்கு ஒரு பெரிய ஃபேஸ் ஆட்டு வர்றாங்க. அண்ட் இப்போது நீங்கள் விஜயகாந்தோட எமர்ஜென்சி பார்த்தீங்கன்னா 2006 வரும்போது பாமக எதிர்ப்பில் தான் எமர்ஜென்ட். அதனால தான் அவர் விருதாச்சலத்தில் ஜெயிக்கிறார். ஏன்னா அப்போ பாமக 2006 தமிழ்நாட்டில் டிசைடிங் ஃபேக்டராக இருந்தது. நீங்கள் 98 2006 பார்த்தீங்கன்னா பாமக எந்த அணியில் இருக்கோ அந்த அணி தான் வெற்றி பெற்றிருக்கு. ஸோ நாங்கள் தான் தமிழ்நாடுன்ற டிசைட் பண்ணுவோன்ற மாதிரி இருந்த கட்சி. இப்போ தான் அன்புமணி அமைச்சர்லாம் ஆறாரு. அப்போ பாமகவுக்கு ஒரு களத்தில் எதிர்ப்பு இருக்குது. அந்த எதிர்ப்போட்டு திமுகவோ அதிமுகவோ அதை அந்த எடுக்க முடியாத சூழலில் இவர் விஜயகாந்த் வராரு. திரும்பவும் அந்த ஒரு ஸ்பேஸில் எமர்ஜ் ஆகிறார் 2006 டைமில். 2011 வரைக்கும் அந்த எதிர்ப்பு ஓட்டு கொஞ்சம் நல்லாவே அப்படின்னா 2011 பாமக பிசிக அலையன்ஸ்னு வரும்போது பெரிய அளவுக்கு அதிமுக கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஆனால் 2014 இவரே பாமகவோட போகும்போது அந்த ஓட்டு இவர் விட்டு ஃபஸ்ட்டு ஜெயலலிதா கிட்ட போச்சு. அப்புறம் 2019 திமுக பாமகவுக்கு எதிரான பண்ண பிரச்சாரம், 2019 ஒரு பாமக தான் இருந்தாங்க. இவங்க பண்ண பிரச்சாரத்தில் திமுக பெரிய அளவுக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு இப்போவும் திமுக கிட்ட தான் இருக்குது. பட் இவங்க அதை என்ஹான்ஸ் பண்ணுவாங்கன்னு அந்த கட்சி நம்புகிறாங்க. ஒரு பர்செப்ஷன் இப்போ இமீடியட்டாக பார்த்தா பர்செப்ஷன் கொஞ்சம் பெரிய ஆட் இருக்குது. இப்போ நான் அதிமுக அன்றைக்கி டிடிவிசி சேர்ந்தோன்னே ஒரு பர்செப்ஷன் ஆட் ஆச்சு. அது இப்போ கொஞ்சம் டைல்யூட் ஆகிருக்கு. இவங்க சேர்ந்தப்போ இன்னும் கொஞ்சம் பர்செப்ஷன் ஃபர்தராக ஆட் ஆகிருக்கு. இப்போ இந்த காங்கிரஸ் பிரச்சனை போனாலும் போயிட்டு இருந்துச்சுல்ல. இப்போ காங்கிரஸ் பிரச்சனை இப்போ எத்தனை பேர் சொல்ல முடியும் காங்கிரஸ் வெளில போனால் திமுக தோற்றுருன்னு? திமுக காங்கிரஸ் இல்லாமலே ஸ்ட்ராங்காக இருக்குன்ற டாக் வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு பர்செப்ஷன் இவங்க பெரிய ஆட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி நான் பர்சனலாக செக் பண்ணதில் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இவங்க டிசைடிங் ஃபேக்டராக இருக்காங்க. திருச்சுலி ஒரு தொகுதியை தவிர 6 தொகுதியில் இவங்க இருக்கிற அணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்போ இதில் இன்னொரு கேள்வியும் வருது இல்லையா? இப்போ தேமுதிக வந்திருக்கிறதுனால ஏற்கனவே நிறைய கட்சிகள் அங்கே இருக்காங்க திமுகவில். சீட் ஷேரிங் எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க மற்ற கட்சிகளுக்கெல்லாம்?
தேமுதிகவுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, மற்ற கட்சிகளுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்க? எனக்கு அது எக்ஸாக்ட் நம்பர் தேமுதிகக்கு எப்படின்னு ஃபஸ்ட்டு நான் போன மாதம் கேள்விப்பட்டு மேபி 8 to 10 அப்படின்ற அந்த நம்பருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ப்ளஸ் ராஜ்யசபா ஒன்றுன்னு. பட் ஆனால் தேமுதிக வந்ததில் என்னென்னா அதிமுக குறிப்பாக எடப்பாடி வந்து தேமுதிக பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல. அதை ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காரு. தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி போயிட்டுருக்குன்னா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்கன்னு சொல்லி ஸ்னப் பண்ணார். அப்போனா தேமுதிகவுக்கு அவர் பெருசாக விருப்பம் காட்டலைன்னு இந்த ஒரு இதை காரணத்தை வச்சு திமுக ஃபர்தராக அவங்கள இன்னும் சீட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாம். பட் இது எப்படி அவங்க பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. எந்த எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு சரியாக தெரியல. இப்போ இவங்க உள்ளே வர்றதுனால இப்போ நீங்கள் காங்கிரஸ் இருக்குமா இல்லையான்ற ஒரு டைமில் இவங்க உள்ளே வந்திருக்காங்க, அது ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க. திமுக கூட்டணியில் இருக்கிற வேறு ஏதாவது கட்சிகளுக்கு இவங்க வருகை பாதிப்பை ஏற்படுத்துமா? இல்லை, எந்த கட்சிக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாது. திமுக வந்து அவங்க கண்டெஸ்ட் பண்ண தொகுதிகளை குறைச்சி தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. எந்த கட்சி கூட்டணி கட்சிகளுக்கும் அவங்க கண்டெஸ்ட் பண்ண சீட்ஸ் குறையும் நான் எதிர்பார்க்கல. ஐயுஎம்எல் மட்டும் மேபி குறையலாம். போனாட்டி 3 சீட்டு கொடுத்தாங்க, 3 தோற்று போனாங்க. அவங்களுக்கு மட்டும் குறையலாம். மற்ற எந்த கட்சிக்கும் குறைய வாய்ப்பு இல்லை. ஸ்டாலினே வந்து சில கட்சிகளுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எந்த வாட்டி அவங்களுக்கு ஜாஸ்தியாக கொடுக்கலாம், நம்ம சப்போர்ட்டாக இருந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. இப்போ இந்த இதுவரைக்கும் ஃபார்ம் ஆயிருக்க அலைன்ஸ் படி டிஎம்கே சைடில் பார்க்கும்போது சமூக ரீதியாக எந்தெந்த சமூகங்களுடைய பெரிய ஆதரவுன்றது திமுகவுக்கு இருக்குது? வட மாவட்டங்களில் அவங்க மெயினாக வேண்டிட்டு நான் ஒன் இயர் கன்சால்டேஷன் பார்க்க மாட்டாங்க. ப்ளஸ் இவங்களோட 1 year பேஸும் கொஞ்சம் எடுத்துடலான்னு பார்க்குறாங்க. பட் அதிமுக பாமக அன்றைக்கி தான் 1 year ஓட்டு பெரும்பாலும் போகும். அதை நான் 1 year கன்சால்டேஷன் பேஸாக டார்கெட் பண்ணி போயிடுறாங்க. டெல்டா டிஸ்ட்ரிக்ஸில் வந்து இவங்களோட திமுகவோட கோர் பேஸும் கொஞ்சம் இருக்குது. ப்ளஸ் புறமுக்குளத்தூர் அங்கே பண்ணுறாங்க. இப்போ முத்திரையர் இங்கே டிடி வந்தப்பறம் கொஞ்சம் முத்திரையர் ஓட்டு கொஞ்சம் எடுக்கணும் முயற்சி எடுத்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு எஃபெக்ட் இந்த கே செல்வகுமார்லாம் வந்து இப்போ மீட்டிங் நடந்திருக்கு. அது எவ்வளோ கேண்டிடேட்ஸ் கொடுக்குறாங்க அதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். சவுத்தில் வந்து டீப் சவுத்தில் வந்து அந்த நாடார் யாதவ் ஒரு கன்சல்டேஷன் பக்கம் அவங்களுக்கு இருக்குது. நாடார் யாதவ் ப்ளஸ் மைனாரிட்டிஸ் கன்சல்டேஷன் ப்ளஸ் டிகேவிக்கு அதை பண்ணுறாங்கன்றது. தேனி, மதுரை, சிவகங்கை இந்த பெட்டில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அமமுக அதிமுக கூட்டணி வந்த பிறகு இதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது தெரில. அதுதான் ஓபிஎஸ் இன்னைக்கு சந்திப்புலாம் நடந்திருக்கிறத பார்த்தா அப்படியே தான் நடக்க வாய்ப்பு இருக்கா? ஓபிஎஸ் சந்திப்பு வந்து எனக்கு என்னென்னா ஆக்சுவலி அவர் போன சந்திப்பு போனாடி ஸ்டாலின் சந்திச்சுட்டு போய் அவர் வந்து 1 மாதத்துலேயே அமித்ஷாவை மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்க சூழ்நிலை திமுக வந்து ஓபிஎஸ் எந்த அளவுக்கு நம்புவாங்கன்றது எனக்கு இல்லை. தேவை இருக்கான்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் தேவை இருக்குது ஓபிஎஸோட தேவை இருக்குன்றதை தாண்டி ஓபிஎஸ்க்கு கடைசியில் ஒரு சிம்பத்தி வரும். ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இப்போ தனியாக நான் அவர் சார்ந்த மரவா சமூகத்தில் ஒரு சிம்பத்தி இருக்குது. நான் அவருக்கு கொஞ்சம் சிம்பத்தி இருக்குன்றதை ராமநாதபுரத்தில் அவ்வளோ ஓட்டு எடுத்திருக்காரு. ஸோ அவர் வந்து ஹீஸ் நாட் ஜீரோ. அப்போ அவருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அவர் ஒன்றுமே இப்போ நிற்கிறாரு, எல்லா ஐசோலேட்டடாக நிற்கிறான்ற சூழல் வரும்போது அதுவும் விஜய் போன்றவர்களை ஏற்றுக்கிறது ஓபிஎஸ்ஸே விரும்புகிறாருன்ற சந்தேகம். ஏன்னா 3 வாட்டி சிஎம்மாக இருந்தவர் வந்து விஜய் போன்ற புதுசாக ஒருத்தருக்கு எப்படி எதிர்ப்பார்ன்ற அந்த சங்கடமாக அவருக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது கடைசியில் அந்த ஒரு சிம்பத்தி வரும். அதை திமுக ஒருவேளை என்கேஷ் பண்ணலாம். பட் என்ன சிக்கல்னா அது திமுக உள்ளேருந்து எனக்கு சொன்னதுன்னு இப்போ இப்போ அவர் வந்து நம்ம கூப்பிட்டு பேசினா அடுத்த வாரமே திரும்ப பிஜேபியோட போய் பேச மாட்டேன்னு என்ன இது பிரேமலதா பண்ணுற மாதிரி ரொம்ப பேரம் கிடையாது. அவங்க கூப்பிட்றாங்க, அவர் கம்பல்ஷனில் போய் அங்கே எதை மீட் பண்ணிட்டாருன்னா என்ன இதை பண்ணுறது? நம்பகத்தன்மை இல்லாதவர்னு பார்க்குறாங்க. நம்பகத்தன்மை இல்லாததாலே அவர் வந்து இந்த பிஜேபி கிட்ட வல்னரபுளாக இருக்கான்ற அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. பிஜேபி எதையோ சொல்லி அவரை வந்து புல் பண்ணிட்டான்னு என்ன பண்ணுறது? ஓகே, அதனால் அதுவே இப்போ வந்து போன அக்டோபரில் ஸ்டாலினை பார்த்தாருன்னா அப்போனா அங்கே எது பாசிட்டிவ் சைன் கழிச்சு சும்மாலாம் அவர் கூப்பிட மாட்டார். திமுக கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டாக்ஸ் அங்கே இருக்குது. அப்போ இந்த டாக்ஸ் நடக்கும்போது அமித்ஷாவை சந்திக்கணும். அவர் ஏன்னா இன்றைக்கி அவர் சந்தித்தது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆதரவு எம்எல்ஏ உள்ளே பேசும்போதும் வாழ்த்தி தான் பேசியிருக்காரு ஸ்டாலினை. மறுபடியும் திமுக ஆட்சி ஸ்டாலின் தான் சிஎம் ஆகணும்னு பேசியிருக்காரு. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். ஐயப்பன் அவர் வந்து ப்ரோ ஸ்டாலின் ஃபஸ்ட்டு ப்ரோ ஸ்டாலின் தான் இருக்கார். பட் ப்ரோ பிஜேபியும் இருக்கார். அதான் பிரச்சனைங்க. ஓகே, பிஜேபி எதிர்த்து இப்போ ஓபிஎஸ் அணியிலேருந்து திமுகவில் சேர்ந்தவங்க வந்து மெயின் சொன்ன ரீசன்னு அவர் இன்னும் இப்போ பாஜக எதிர்க்கிறது தயங்குறாரு. எடப்பாடி எதிர்ப்பில் உறுதியாக இருக்கார், பாஜக எதிர்ப்பில் இதாக இருக்கார். அவர் ஏன் உறுதியாக இல்லை? அந்த தயக்கம்தான் எல்லாருக்குமே அவர் மேலே ஒரு மிஸ்ட்ரஸ்ட் உருவாகுது. ஓபிஎஸ்க்கான வேறு வாய்ப்புன்னு என்ன பார்க்குறீங்க? சசிகலா இப்போது ஏதோ புதுசாக பண்ண போகிறதா? வேறு வாய்ப்பு பெருசாக இருக்குமா தெரியல. ஒரு வேளை பிஜேபி காம்ப்ரமைஸ் பண்ணி என்டிஏல சேர்த்துக்கலாம்
ஒரு டிடிவி அமமுக கோட்டாவில் ஒரு சீட் கொடுக்கலாம்ன்ற டாக் இருக்குது. பட் அதுக்கு எடப்பாடி சம்மதிக்க விரும்பலை. எடப்பாடி ஃபஸ்ட்லேருந்தே ஓபிஎஸ் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல. டிடிவி தினகரன்னா ஏன்னா டிடிவி தினகரன் ஒரு கட்சின்னு ஒன்று இருந்தது அவர்கிட்ட. ப்ளஸ் இந்த 2024 என்டிஏல பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் வந்து தேனியில் அவர் போட்டியிட்ட தொகுதியை தாண்டி பல தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணார். பட் ஓபிஎஸ் ராமநாதபுரத்தை விட்டு வெளில எங்கேயும் வரல. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு வடிவம் இல்லை அவரோட வச்சிருக்க அமைப்பு, எப்படி அகாமடேட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ இது ஒரு வேளை திமுக பக்கம் போனால் பலம் கூடிடுமேன்னு சொல்லிட்டு கடைசியாக லாஸ்ட் மினிட் அது கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ இதுதான் அங்கே ஓபிஎஸ் விஷயத்தில் இருக்க டைலமா. இதுதான் மேபி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, மேபி திமுக லாஸ்ட் மினிட்ல கொடுத்த அளவு கொடுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க இல்லையா, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி திமுகவோட பேசுகிற மாதிரி தெரியுதுன்னு சொன்னதுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்க. ஏன் அவங்களுக்கு டிகேவி ஓட்டு அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிருமா? எந்த ஒரு அமைப்புகளுடைய கிடைச்சிட்டு இருக்குல்ல, கிடைச்சிட்டே இருக்குன்றீங்க. கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ நான் தான் சொன்னேன், இப்போ 2014 திருச்சிக்கு தக்கால ஒரு ரிசர்வ் சீட்லையும் ஜெயிக்கல. இந்த டேட்டாவை பார்த்துட்டு தான் இப்போ பொதுவாக இப்போ திமுக பார்த்திங்கன்னா எந்த கட்சியும் கூட்டணியும் வந்து அப்படி உதாசனப்படுத்தி அந்த கூட்டணி அப்புறம் பிரேக் பண்ணுறதில்ல. பட் இவர் மட்டும் அங்கே பிரேக் பண்ண 2017 தேர்தலுக்கு அப்புறம், அப்போ கலைஞர் இருக்கும்போது நடந்திருக்குது, பிரேக் பண்ணாங்கன்னா ஏன்னா அந்த அவங்களால பெருசாக லாபம் வர ப்ளஸ் நெகட்டிவ் ஓட்டும் கொஞ்சம் வரதாட்டு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நெகட்டிவ் ஓட்டு வருதுன்னா அவங்க எந்த கட்சியுமே பெருசாக யோசிக்காது. ஏன் நீங்கள் வந்து இன்னொரு டேட்டாவும் பாருங்களேன். இப்போ அதிமுக வந்து 2019 24 அவர் கூட இருந்தார், 2 தேர்தல் வாஷ் அவுட் ஆகுது. 21 அவர் இல்லை, ஓரளவு டீசெண்டான தொகுதிகள் தென் மாவட்டங்கள் ஜெயிச்சிருக்கு. அதுக்கு அதிமுகவில் லோக்கல் லீடர்ஸ் செல்வாக்கும் கொஞ்சம் இருக்குது. பட் ஓரளவு டீசென்ட் நம்பர் வந்து தென் மாவட்டங்கள் வந்திருக்கு. ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டு என்ன ஓட்டு இருக்குன்ற அது என்ன ஓட்டு இருக்கிறதே பெரிய கேள்விக்குறி. அவர் கம்யூனிட்டிலே அவர் கொஞ்சம் எதிர்ப்பு இருக்குன்றது கண்டிப்பாக அங்கே தென்காசியில் திமுக மாவட்ட செயலர் கேட்டாலே ஒரு ஐடியா இருக்கும். அப்படி இருக்கும்போது மற்ற 2 சமூகங்களில் எப்படி அவருக்கு வரவேற்பு இருக்கும்னு தெரியல. ஸோ எனக்கு அது சேர்த்துக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் அதையும் அது மீறி சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் ரிஸ்க் அதில் இருக்குது. ஏன்னா அவர் என்ன வந்தோடனே ஒட்டப்படாரம் சீட்டு கேட்பார். ஒட்டப்படாரமே திமுக சிட்டிங் சீட்டு, அது எப்படி கொடுப்பாங்க? ஓகே, திமுக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு வேறு ஏதாவது கட்சிகளை நீங்கள் ஸ்பெகுலேட் பண்ணுறீங்களா? இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு. ஓபிஎஸ்க்கு மட்டும் லாஸ்ட் மினிட்டு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது நான் இல்லைன்னு மறுத்துட முடியாதுன்னு சொல்கிறீங்க. அதான் அவர் எப்படி, ஆனால் ஓபிஎஸ்க்கு ஒரு சிம்பத்தி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். பட் இவர் எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்ற அதுவும் அவங்கள்ட்ட டவுட்ஸே இருக்குல்ல. இப்போ நாளைக்கு இவர் ஓபிஎஸ் கூட்டணியில் இன்றைக்கி கூப்பிட்டு சேர்த்துட்டு இப்போ இவர் இங்கே வராருன்னு தெரிஞ்சோடனே பிஜேபி இன்னொரு ஆஃபரும் கொடுத்தாங்க போனோன்னா அவருக்கு வந்து ஏதோ ஒரு பிஜேபியோட ஏதோ ஒரு என்ன காரணத்துக்கு அவர் பிஜேபியோட ஒரு அலைண்டை நிற்கிறாரு. அது என்னன்னு தெரியல. அப்படி இப்போ இவங்களோட பேசிட்டு அங்கே போனால் அது எம்பாரஸ்மெண்ட்டாக போயிடும்ல. ஸோ அந்த சான்ஸ் அதுக்கு பார்க்குறாங்க. எப்படி லாஸ்ட் மினிட்லாம் கொடுப்பாங்க. இப்போ நாம் தமிழருடைய பிளான் இருக்கு இல்லைங்களா, 234 தனியாக நிற்கிறாங்க. அவங்க ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் கான்செப்ட் மாதிரி பண்ணுறாங்க. ஒரு 7-8 தொகுதியில் பொது தொகுதியில் பட்டியல் சமூக வேட்பாளர்கள் நிறுத்த போகிறதாகவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கிரவுண்டில் அவங்களுக்கு தரும்? நாம் தமிழர் ஓட்டிங் வந்து மெயினாக என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு வர்றது ரீசன்னா சீமானோட லீடர்ஷிப், அவரோட இதுக்கு கொஞ்சம் ஓட்டு இருக்குது. இது இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக அதிமுகன்னு கூட்டணி வைக்காமல் இருக்கார். ஏன்னா நம்ம சீமானோட கருத்துக்களில் 1000 விமர்சனம் வைக்கலாம். ஆனால் நீங்கள் அதிமுக கூட்டணி வைக்காமல் தொடர்ந்து 4 தேர்தலெலாம் எந்த கட்சியும் தமிழ்நாட்டு சந்திச்சே கிடையாது. இவர் சந்தித்து நிற்கிறாரு. அதனால தான் அவர் 4 தேர்தலும் ஒவ்வொரு தேர்தலும் ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்குது. இதை தாண்டி 3வது விஷயம் வந்து அவர் பண்ணுற ஒரு ஸ்மார்ட்டான சோஷியல் இன்ஜினியரிங் கொஞ்சம் இருக்குது. அந்த சோஷியல் இன்ஜினியரிங் என்னென்னா, இப்போ அதிமுக ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் வந்து அந்த தொகுதியில் இருக்குது, சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. பட் அதிமுகவால் அந்த சமூகத்தில் கேண்டிடேட் போட முடியல. இவர் அதை நோட் பண்ணி அந்த சமூகத்தில் இவர் கேண்டிடேட் போட்டு அந்த ஓட்டு எடுத்துடுறாரு. நாளைக்கு அதிமுக அந்த சமூகத்தை கேண்டிடேட் போட்டாருன்னா இவர் ஓட்டு வந்து போயிடுது. இது எங்கே தெரிஞ்சதுன்னா விளவங்கோடு தொகுதியில் நான் பார்த்தேன். விளவங்கோடில் மீனவர் கேண்டிடேட் போட்டு ஓட்டு எடுத்துருந்தார். அப்போ வந்து காங்கிரஸ் இந்த விஜய் தரணி ஓட்டு கொடுத்துருந்தாங்க சீட்டு, பாஜக ஒரு ஹிந்து நாடு கொடுத்துருந்தாங்க. இப்போ 24 இடைத்தேர்தலில் தாரக கர்பட் மீனவர் கேண்டிடேட் போட்டோன்னா இவர் நாம் தமிழர் ஓட்டு குறைஞ்சிருச்சாங்க. ஸோ அந்த ஒரு அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட்டாக வருது ஓட்டு. பட் அது உங்களோடய தக்க வச்சுக்கிற அமைப்பு உங்ககிட்ட இல்லை.
சீமான் லீடர்ஷிப்பில் இருக்குது. பட் அந்த லீடர்ஷிப்பை பேஸ் பண்ணி இந்த ஓட்டை தக்க வைக்கிற அமைப்பு நாம் தமிழருக்கு இல்லை. இப்போ வந்து விஜய் ஒரு கரெக்டாக பொசிஷன் பண்ணிட்டாருன்னா அவருக்கு கொஞ்சம் சிக்கல். பொசிஷன் இன் சென்ஸ் விஜய் கொஞ்சம் கண்டெஸ்ட் பண்ணிட்டாருனாலே, கண்டெஸ்ட் பண்ணி 234 தொகுதியில் கேண்டிடேட் போட்டாலே நாம் தமிழருக்கு கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கும். அது ஏன்னா இப்போ எல்லாமே விஜயை பற்றி பேசும்போது நான் சொன்ன அந்த திமுக அதிமுக கூட்டணி வைக்க கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதால அந்த ஸ்டாண்டு கிடைக்கிற ஓட்டு அதுலேயே கொஞ்சம் ஓட்டு போகும். விஜய் அந்த சோஷியல் இன்ஜினியரிங் பார்த்து கேண்டிடேட் போட்டால் அதில் கொஞ்சம் ஓட்டு போகும். லீடர்ஷிப்லேயும் பார்த்தீங்கன்னா சீமானோட விஜய் கொஞ்சம் பாப்புலர் ஸ்டார்ன்றதால அதுலேயும் கொஞ்சம் ஓட்டு போகும், யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போகும். ஸோ இந்த 3 ஏரியாஸ்லேயும் அவருக்கு ஒரு இம்பேக்ட் ஏற்படும். அதில் நாம் தமிழர் இருக்கும். பட் விஜய் ஒழுங்காக பொசிஷன் பண்ணலாம் வச்சுக்கோங்க, நாம் தமிழர் இன்னொரு க்ரோத்தும் பார்க்க வாய்ப்பு நிறைய இருக்குது. சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா? இந்த முறை அவர் காரைக்குடி சூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அவருக்கு சாதகமான ஒரு தொகுதியாக இருக்கும்? இப்போ காரைக்குடியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் வந்து நாம் தமிழர் ஓட்டிங் நல்லா இருக்குன்னா, அங்கே காங்கிரஸ் வேட்பாளர் வந்து அவர் வந்து வல்லம்பர் சமூகம் ஏதோ எனக்கு கிளியர்கட்டாக தெரில, பிஜேபி ஒரு டச்சார்ஜர் எடுத்தாங்க. ரெண்டுமே முக்குளத்தூர் அல்லாத கேஷ் போகும்போது இவர் முக்குளத்தூர் ஓட்டு கேண்டிடேட் போட்டு அவர் எடுத்துடுறாரு. இப்போ வந்து இவர் நிற்கும்போது இதே மாதிரி முக்குளத்தூர் அல்லாத கேண்டிடேட் போட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அங்கே ஒரு நல்ல கேண்டிடேட் போட்டாங்கன்னா இவர் சிக்கலாயிடும். பட் ஆனால் இவரோட திட்டம் வந்து இப்போ நான் மட்டும் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறேன்ற அந்த தெளிவு இருக்குது. இவர் இப்போ காரைக்குடியிலே ஜெயிக்கணும்னு ஒர்க் பண்ணான்னா மற்ற தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இப்போ டைம் கிடைக்காது, அங்கே எடுத்து பேச முடியாது. ஸோ இங்கேயும் ஒரு இன்றைக்கி ஜெயிக்க முடியுமா, கொஞ்சம் டைட்டாக போகும், ஜெயிக்க முடியுமான்றது கேரண்டி இல்லை. மற்ற தொகுதியிலையும் பெருசாக உங்கள் ரிசல்ட் ஓட்டுக்கு குறையும் இல்லை. ஸோ அந்த ஒரு ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு மூவ் பண்ணுவாருன்ற நான் நம்பலை. அவர் ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்னும் ஒரு தேர்தலில் ஜம்ப் பண்ணலாம், அவரோட தலைமையை ஏற்றுக்கிட்டு ஒரு அணி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்பார். ஓகே, இப்போ அவருக்கு அவருடைய சமூகம் சார்ந்த பேக்கப்னு இருக்கா? அதெல்லாம் இருக்குது. அப்படி எதுவும் இல்லை. அந்த மாதிரி அவர் சமூகம் சார்ந்து மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடங்களில் போய் நின்று ஜெயிக்கிறது அதுக்கான வாய்ப்பு இல்லையா? அது அந்த சமூகம் சார்ந்த இஷ்யூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 2016 வந்து அவர் சசிகலா 2021 சசிகலா மீட் பண்ணார். மீட் பண்ணும்போது பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. ஆனால் கிரவுண்டில் அவங்க வந்து ஏன்னா சசிகலாவுக்கு வந்து அவங்க சசிகலா ஆதரவாக பேசணும், சசிகலாவுக்கு நடந்த இன்ஜஸ்டிஸ் பற்றி ஒருத்தர் கான்ஃபிடண்டாக பேசணும், டிடிவி கூட பேசலை. கிரவுண்டில் அதுக்கு நல்ல ஒரு இம்பாக்ட் வந்துச்சு. நீங்கள் தென் மாவட்டங்களில் கோவில்பட்டி ஒரு தொகுதி தவிர மற்ற எல்லா தொகுதியிலும் 10,000 ஓட்டு மேல் எடுத்துருக்கு நாம் தமிழர். கோவில்பட்டி அடிக்கலாம், அங்கே டிடிவி தினகர் நின்னார். ஸோ அவங்களுக்கு புரியுதில்லை எப்படி அந்த கட்சிக்கு ஓட்டிங் வருதுன்னு. ஆனால் இதே 24 பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் அவ்வளோ பெரிய க்ரோத் கிடைக்கல. காரணம் அப்போ அமமுக வந்து ஒரு பெரிய கூட்டணிலாம் செட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஓட்டு வந்து இவங்க டிடிவி தினகர் எமர்ஜ் ஆக முடியும்னு நம்பிக்கை இருந்தது. ஸோ அங்கே திரும்ப அமமுக போயிருக்கு. இப்போ திரும்ப நாம் தமிழ் வருமான்றது தெரில. ஸோ இது இருக்குது. பட் அவர் வந்து கான்ஃபிடண்ட்டாக ஃபைட் பண்ணுறாரு. அவரோட முயற்சிக்கு எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு தெரில. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக டிவிகே பற்றி கேட்குறேன். டிவிகே இப்போ 234 தொகுதியில் ஒருவேளை கேண்டிடேட் போடுறதா இருந்தால் அவங்களுக்கு வந்து எந்த ரீஜனில் இல்லை எந்த சமூகத்தின் அடிப்படையில் ஒரு ஆதரவு இருக்குது? இப்போ பொதுவாக எல்லாரும் மைனாரிட்டிஸில் கிறிஸ்தவர்கள் வந்து விஜயை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ரிலீஜியஸாக. பட் கேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது அதில் எந்த சமூகத்தின் மத்தியில் மற்ற இடங்களை விட அதிகமாக இருக்குது? அப்படி ஏதாவது ரீஜன் அவருக்கு வந்து இந்த சமூகத்தில் அப்படின்னு தெரியல. பொதுவாக யங்ஸ்டர்ஸு லேடிஸ் போட்டு டார்கெட் பண்ணி வராரு அப்படி தான். ப்ளஸ் எந்த இஷ்யூ இது வரைக்கும் எடுத்து பேசல. அவர் வந்து இது வரைக்கும் என்ன பண்ணுறாரு, மாதத்துக்கு வாட்டி வர்றாரு, திமுக ஆட்சிக்கு எதிராக ஆட்சி திமுக பற்றி அதை கொஞ்சம் நக்கலாக பேசிட்டு போயிடுறாரு. அது ஒரு இஷ்யூவை முன்னெடுக்கிறாரா இருந்தில் அவர் இது வரைக்கும் இந்த 2 வருஷத்தில் எடுத்த ஒரே இஷ்யூ வந்து பரந்தூர் இஷ்யூ தான். அதையும் ஒரு தெளிவாக ஸ்டாண்ட் எடுக்க முடியாமல் தெரிஞ்சு பரந்தூர் எதிர்க்கிறவங்க கூட இவருக்கு ஆதரவாக நிற்க மாட்டாங்க. ஸோ பொதுவாக விஜய் ரசிகர்கள் எல்லா இடத்துலையும் வரலாம். இவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வரும் தான் பார்க்குறேன். எந்த காஸ்ட் அப்படின்னு வரல வரும்னு நான் நினைக்கல. வட மாவட்டத்தில் போலரைசேஷன் இருக்கும்போது இவருக்கு எந்த அங்கே பேசிஸில் ஓட்டு வரும்? 10% வேணுமா வேணாமான்றது அடிப்படையில் போலரைஸ் ஆகும்போது இவருக்கு எந்த பேசிஸில் வரும்? மைனாரிட்டி ஓட்டும் மொத்த எல்லாரும் சொல்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியால் இவருக்கு வந்துடாது. மைனாரிட்டிஸ் வந்து அவங்க அந்த நெட்வொர்க் வந்து திமுகவுக்கு பக்காவாக சப்போர்ட்டாக இருக்குது. ப்ளஸ் திமுகவும் அவங்க நிறைய அப்பீஸ் பண்ணி சில கேபினெட் பேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய கொடுத்து வச்சுருக்காங்க. அதை தாண்டி இவருக்கு வரும். ஏன்னா பொதுவாக இப்போது முஸ்லீம் ஓட்டர் அது கிறிஸ்டியன் ஓட்டு இருக்குது. கிறிஸ்டியன்லேயே பல சப்டிவிஷன்ஸ் இருக்குது. கிறிஸ்டியன் வெள்ளாரில் இருக்குது, கிறிஸ்டியன் நாடார்லாம் இருக்குது. இப்போ நான் விலவங்கோடு பற்றி பேசும்போது மீனவர்ஸ்லேயும் கிறிஸ்டியன் இருக்காங்க, நாடாலும் கிறிஸ்டியன் இருக்காங்க. பட் அங்கேயே உள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல. ஸோ இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு அவர் பாலிடிக்ஸ் பண்ணுறது கிடையாது.
இவ்வளோ மைனஸ் இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாரு, தன்னோட சினிமா பிரபல்யத்துக்கு ஒரு ஓட்டு வரும், அது ஓட்டு வந்துடணும். அது சில பேர் அவங்க சுற்றி சில பேர் வந்து அது 30% வரும், 40% வரும்ன்றது சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோலாம் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு தமிழ்நாட்டில் அமைப்பே இல்லாத ஒரு கட்சி வந்து 15% ஓட்டு மேலே எடுக்க வாய்ப்பே இல்லை. இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய பார்ட்டி இருக்கு இல்லைங்களா, பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங், அவங்களும் என்டிஏக்குள்ளே வர போகிறாங்கன்னு ஒரு டாக் இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்க மாதிரி தெரியுது பட்டியல் சமூக மக்கள் மத்தியில். அது இந்த தேர்தலில் என்னவாக இருக்கும்? அது ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தலான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது குறிப்பாக இந்த சென்னை, இந்த திருவள்ளூர், இந்த பகுதிகள்லாம் இந்த திமுகவுக்கு திமுக இருக்கிற அந்த எதிராக ஒரு ஹிந்துத்வா தலித்ஸ் பேஸ்ட் அந்த ஒரு நரேட்டிவ் கொஞ்சம் 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 எடுப்படுது. அம்பேத்கரைட்ஸில் திமுகவுக்கு கொஞ்சம் ஒரு செக்ஷன் எதிராகவும் கொஞ்சம் திருப்ப சில பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஓவர்வெல்மிங்காக அந்த ஓட்டு இருக்குது. அதில் அம்பேத்கரை தலித்ஸ் மத்தியில் கொஞ்சம் திமுக எதிர்ப்பில் ஒரு சில ஓட்டு சில பேர் டிவைட் பண்ணலான்ற மாதிரி எடுத்துருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங்க்கு பெரிய அளவுக்கு அந்த சிம்பத்தி மக்கள் மத்தியில் இருக்குது. ஸோ அது வந்து இவங்களால் எந்த அளவுக்கு என்கேஷ் பண்ண முடியும்னு தெரியல. பட் ஆனால் இவங்களுக்கு சீட்டு கொடுக்கறது வதி. ஏன்னா இவங்க ரொம்ப ஒரு சீட்டு கொடுப்பாங்க, அந்த ஒரு சீட்டுக்கு தகுதியானவங்க தான். அது அந்த ஓட்டை வந்து இவங்க எந்த அளவுக்கு கொடுப்பாங்க. இப்போ இவர் கூட ஜெகன்மூர்த்தி நின்னார், அவர் ஜெயிச்சார். பட் அவரால் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. இங்கே இப்போது இந்த தூய்மை பணியாளர் ப்ரொடெஸ்ட்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் அந்த தலித் அமைப்புகள் அவங்க பின்னாடி இருந்த டாக் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஒருனா எங்கள் அதிகப்படியான அதிகாரம் திமுக கிட்ட போகிறதால ஒரு சின்ன டிசென்ட் இருக்குது. அது எந்த அளவுக்கு வந்து ஓட்டாக கான்ட்ரிபியூட் ஆகும்னு நமக்கு தெரியல. ஆனால் என்டிஏவுக்கு வந்து சென்னை பகுதியில் அமைப்புன்றது ரொம்ப பலவீனமாக தான் இருக்குது. ஓகே. அதுவும் டிவிகே இருக்கும்போதும், இப்போ டிவிகே நீங்கள் எந்த ரீஜன் கேட் மேபி சென்னை ரீஜன் அர்பன் சென்டர்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. சென்னை ரீஜன் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அதை தாண்டி இவங்களை என்டிஏவால் இம்பேக்ட் ஏற்படுத்த முடியும் நான் நம்பலை. இவங்க அதுக்கு கொஞ்சம் மேபி ஹெல்ப் பண்ணலாம். இவங்களும் கொஞ்சம் நெட்வொர்க் வச்சுருக்கு. இப்போ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியுது. ஓகே ஜி, தேங்க்யூ.